ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோஸில் நம்ம காணொளியை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுப்புற கலை புகழ் மற்றும் அகோரி கலையரசனுடைய ஒரு அப்டேட் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோங்க. அவருடைய மனைவி குழந்தைகளை பற்றி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம காண்பதுக்கு முன்னதாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கூடிய நண்பர்கள் மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளுடைய அகோரி கலையோடைய ஃபேமிலியை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி அவர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு பிறகு இப்போ ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் டேக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு 2 தினத்துக்கு முன்பு அவரை போய் ஒரு பேட்டி கண்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பேய் ஓட்டுற மாரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கலை வந்து பார்த்திங்கன்னா பேய் ஓட்டி அதுக்கான ஃபீஸ் வந்து இவ்வளோ கேட்டார் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு குற்றச்சாட்டும் வச்சுருக்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் இப்போ கலையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து குடிச்சிட்டு வந்தாங்க. ரெண்டாவது இதுமாரி நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலு எங்களுக்கு இதுமாரி ஃபன்னாக வீடியோ எடுத்தாங்க பண்ணித்தாங்க அப்படிங்கன்னு சொல்லி கெஞ்சி கதர்ன மாரி நம்ம கலை வந்து சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃபில் அந்த ரெட் டேக்ஸ் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலில் பற்றி இதை பற்றி விளக்கம் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஒரு பேய் ஓட்டுற மாரி ஒரு ஸ்கிரிப்டாக நடித்து யாராச்சும் தருவாங்களா ஒரு உண்மையான ஒரு அகோரிங்களா? கண்டென்ட் கொடுக்கறதுக்காக ஒரு அகோரி இன்றைக்கி யூடியூப் சேனலை சந்திப்பாரா? அவருடைய புகழுக்காக அவர் வந்து கரெக்டாக ஜென்யூனாக தான் நடந்துக்கணும். அதுவும் நாங்கள் குடிச்சிருக்கிறோங்க அப்படிங்கிற மாரி வந்து அவர் யூடியூப்பில் வீடியோவில் வந்து அவர் சேனலில் போட்டிருக்கிறாரு. அப்போ நாங்கள் வந்து குடிச்சிருந்தா அந்த ஆலயத்தில் வந்து அவர் வந்து அலோடு பண்ணலாமா? அது தப்பு தானே? குடிச்சிங்க யாராச்சும் அங்கே வந்து இதுமாரி வந்து கண்டென்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோடு கொடுப்பாங்களா? அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்த நடிப்பில் அதாவது பேய் பிடிச்சமே ஒரு நபர் வந்து நடிச்சிருக்காரு. அதை நம்பி பேய் ஓட்டிட்டு காசு கூட காணிக்க. ஓகேங்களா? அது இல்லாமல் அவரை வச்சு டம்மி பாப்பா அப்படின்னு சொல்லி இணையத்தில் வந்து வயலாக்கிட்டாங்க. இது வரைக்கும் பல யூடியூப் சேனலில் அவர் வந்து பேசியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டெரராக தான் மனுச்சங்கறி சாப்பிட்ற மாரி வீடியோ வந்துச்சு. மெல்ட்ற மாரி உனக்கான சாவை கணிச்சு தர முடியும், பில்லி சூனியை ஏவல் பண்ணுவேன், இதுமாரி வந்து ஒரு அகோரிக்கான அப்டேட்டாக கொடுத்துட்டு திடீர்னு கண்டென்ட்டுக்காக நடிக்கிறேன் அப்படின்னா நீ உண்மையான சாமியாரா? அவங்க சொல்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குதுல்ல, நியாயம் இருக்குதுல்ல. கண்டென்ட்டுக்காக காசுக்காக நீ அகோரிக்காக ஒரு வருடமாக கஷ்டப்பட்டதை வந்து நீ தூக்கி வச்சுட்டு நீ நடித்து கொடுப்பேனா? நீ நடிகனா அப்பனா அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலில் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் கேட்குற மாதிரி நினச்சிக்காத நண்பா. ஏன்னா நான் வந்து உனக்கான ஒரு சப்போர்ட்டாக தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஃபேமிலி பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா மனுச்சக்கறியவே திங்கிற பிள்ளைங்களையும் அவனோட ஒய்ஃபையும் வந்து ஒரு பல நாட்களாக யூடியூப் சேனல்லையும் காணும். இப்போ ஒரு பக்கமாக வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆண் குழந்தை. அதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது, ஃபஸ்ட்டு பொண்ணுடைய வீடியோ, செகண்டு பேபி பிறந்த வீடியோலாம் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ பையன் பிறந்தது எந்த ஒரு வீடியோவும் போடல. அகோரியாக வேறு மாறிவிட்டேன். மனுச்சக்கறி சாப்பிட்ற உண்மையிலே குழந்தை குட்டி ஒய்ஃபை ஏதாச்சும் கேது நரபலி கொடுத்து சாப்பிட்டியாங்கிற பயம் வந்து பல மக்களுக்கு பப்ளிக்கு வந்து இருக்குது. அதனால் நீயா பரவாயில்ல எப்படியோ இன்றைக்கி யூடியூப் சேனலில் வந்து நான் என்னுடைய பிள்ளைங்க ஃபேமிலியை வந்து நான் காமிச்சு ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நீ காமிச்சா தான் வந்து தெரியும். தயவு செஞ்சு சீக்கிரம் அந்த வீடியோ போடு. அதே போல் இந்த நண்பர் ரெட் டேக்ஸ் யூடியூப் சேனல் ஓகேவா? அவங்க வந்து உன்னுடைய முகத்திரையை கிழிச்சிருந்தாலும் கூட நீ ஒரு டம்மி பாப்பா போலீஸ் சாமியார்னு இங்கே வந்து சொன்னாலும் கூட அதை தவறாக எடுத்துக்காது. நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. உனக்கு ஃபேமிலி இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதுமாரி காமெடித்தனமாக பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலி கூட போய் நீ பழைய மாரி உன்னுடைய திறமை இதெல்லாம் வந்து கன்டினியூ பண்ணு. உண்மையை சொல்ல போனால் இந்த அம்மன் வேஷம் போட்டு நீ ஆடின வீடியோ பார்த்தேன், வேறு லெவலு. ஓகேங்களா? அருள்வாக்கு சொல்கிறது, அம்மன் வேஷம் போட்டு ஆடுறது, இதுக்குன்னு ஒரு திறன் வேண்டும். அது ஒரு கலை. அதனால தான் நாட்டுப்புற கலைக்கு உனக்கு ஒரு புகழ் வந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அகோரியில் மாறி அதுக்கு காசு அள்ளலாம் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக முடிவெடுத்து இப்படி வந்து காமெடி பீஸாக ஆகிட்டுருக்காங்க. ஓகேவா? அதேமாரி பறக்கலை. ஓகே, இந்த டைமில் இந்த தப்பு மிஸ் ஆகக்கூடாது. தப்புங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அதெல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் அதை செய்வாங்க அப்படிங்கிறத உடைச்சி இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து இளைஞர்களை வந்து அது இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இன்னும் அழியாமல் பார்த்துக்கிறாங்கன்னா அதுக்கான முன் உதாரணம் நீ தான். அந்த பறக்கலைக்கு ஒரு புகழ் தேடி தந்த ஒரு நண்பர்னால் அது நீ தான்.
ஓகேங்களா? அந்த புகழை வந்து கெடுத்துக்காது, அந்த பேரை கெடுத்துக்காது. தயவு செஞ்சு பறக்கலையை மறுபடியும் கையில் எடு. ஃபேமிலி கூட கப்புள் வீடியோஸ் போடு, ஃபேமிலி பார்த்துக்க. ஓகேவா? இதுமாரி முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையாக மக்களை ஏமாற்றி காசு பார்க்காத. அதுக்கு வந்து பொழப்பு வேறு. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க, அப்படிலாம் கமெண்டில் திட்டுறாங்க. நானே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகேவா? கமெண்ட்ஸில் நெகட்டிவ் கமெண்ட் தான் அதிகமாக இருக்குது. இதுமாரி போலீஸ் சாமியார்களெலாம் ப்ரொமோட் பண்ணாத, இதுமாரி ஒரு மூட நம்பிக்கையை வந்து தமிழகத்துலேருந்து ஒழிக்கணும்னு நம்ம பார்த்துட்ருக்காங்க. இப்போ போய் புதுசாக அகோரின்னு சொல்லி, ஏன்னா தமிழ்நாட்டில் இது வந்து அகோரிங்கிறது ஏதோ ஒரு நபர் 2 பேர் பார்க்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட பண்டிகை சமயத்தில் இந்த திருவண்ணாமலை, சித்தர்மலை, ஓகேங்களா? இப்போ நாங்கள் இருக்கிறது சேலம் மாவட்டம், சித்தர்மலை அருகாமையில் தான் இருக்கிறேங்க. இங்கே கூட நான் அகோரி அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? சித்தர்கள்னால் இந்த சாமியார்களை ஒரு சிலர் பார்ப்பேன். ஆனால் அகோரியை வந்து பெரும்பாலும் பார்த்ததில்ல. திருவண்ணாமலையில் பார்த்துருக்குறேன். அதுவும் எப்படின்னா வருவாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. அவங்க ஓவராக பேச மாட்டாங்க. இதுமாரி கண்டென்ட்டு கொடுக்குறேன், நீயே கண்டென்ட்டுங்கிற இங்கிலீஷில் பேசுகிற, விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? யாராச்சும் எல்லாம் வந்து வெளுத்து கட்டுறதுக்குள்ளார திருந்திக்க. அதை விட்டுட்டு நான் பேசுகிறீங்க மேலே பில்லி ஏவுவேன், சூனியம் வைப்பேன் அப்படின்னா ஒன்றும் வைக்க முடியாது உன்னால். ஏன்னா அவனுடைய முகத்திரையெல்லாம் டாப்பாக கிழிச்சிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ரொம்ப பேர் கட்டு அசிங்கப்பட்டு உன் குடும்பத்துக்கு அவமானத்தை தேடாமல் நீ பாட்டுக்கு நீ இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு பழைய மாரி உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து, பறக்கலையை விட்டுறாத, அம்மன் வேஷம் போட்டு ஆடு. உன்னுடைய யூடியூப் சேனலில் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இதை மிஸ் பண்ணிக்காது. அன்சப்ஸ்கிரைபராக எவ்வளோ பேர் ஆயிரம் அளவுக்கு வச்சுக்காத. இப்போ மட்டும் நான் லாஸ்ட்டாக பார்த்ததுலேருந்து இந்த அகோரிக்கு அப்டேட்டுக்கு பிறகு 2 லட்சம் பேர்த்த வந்து நீ ஏர்ன் பண்ணியிருக்கிற உன்னோட யூடியூப் சேனலில். இன்னும் அப்படி இப்படி 10 லட்சத்தை தாண்டிடும். ஓகேவா? அதை பயன்படுத்தி கப்புள் வீடியோஸ் போடு, ஃபேமிலி வீடியோஸ், பிளாக் வீடியோ போடு, உன்னுடைய அம்மன் வேடம் போடு. அதில் உனக்கு இன்கம் வரப்போகுது. பறக்கலைக்கு வந்து பழையமாரி அகாடமியை வந்து டெவலப் பண்ணு. ஓகேவா? அதில் உனக்கு சோர்ஸ், உனக்கு இன்கமும் கிடைக்க போகுது, ப்ளஸ் உனக்கான பேரும் கிடைக்க போகுது. அதை விட்டுட்டு அகோரி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு டம்மி பீஸ் ஆகிப்படாத. ஓகேவா? நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா பழைய மாரி கிடையாது மக்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கெல்லாம் வந்து அரசாங்கமே வந்து இதில் தலையிடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த இணையத்து வைரலில் பிரச்சனை போயிட்டுருக்குது. ஓகேவா? ரொம்ப நீ வைரலாகிட்டுருக்கிற, மூட நம்பிக்கை வளர்த்துற, சூனியம் வைக்கிற, நீ முதலமைச்சர், பிரதமரை வந்து யார் உட்கார வைக்கணும்னு நான் பண்ணுறது, அல்லது முதலமைச்சரா அல்லது சினிமா நட்சத்திரங்களை எப்போ சாவுவாங்கன்னு சொல்கிறது, இதுமாரி முட்டாள்தனமாக நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் உள்ளே போய் களி திங்கிறது உறுதி. அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த அளவுக்கு நீயே தவளை தாமையால் கெடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுமாரி நீ கொடுக்கக்கூடிய பேட்டி, நீ ரிட்டன் அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம், இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 100% நீ ஒரு போலி சாமியார், போலி அகோரி அப்படின்னு வந்து நீயே வந்து ப்ரூஃப் பண்ணுற. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து முட்டாளாக யாரும் நண்பர்கள் கிடையாது. நீ பேசக்கூடிய விடயத்தை வச்சே கண்டுபிடிக்க முடியுது. அதனால் நீ இதுக்கு மேலே வந்து இதை வச்சு, இந்த அகோரி வேடத்தை வச்சு நீ பணம் பார்க்கணும் அப்படின்னு பகல் கனவு காணாத. வாய்ப்பே கிடையாது. அடி வாங்கிறதுக்குள்ளார, அவமானப்படுறதுக்குள்ளார, உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடியே திருந்தி பேசாமல் ஃபேமிலி கூட போய் நல்லபடியாக சந்தோஷமாக வாழு. ஒரு அண்ணனாக நான் வந்து ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஓகேவா? நீ அதை விட்டுட்டு நீ மற்றவங்க மாரி என்ன மறுபடியும் திட்டி என் சேனலுக்கு ப்ரொமோட் பண்ணிடாத. ரெட் டேக்ஸுக்கு நீ மறுப்பு வீடியோ போட பின்னாடி உன்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் ரெட் டேக்ஸுக்கு போய் அவங்களுக்கு வந்து செம்ம க்ரோத் ஆகிக்குது. அந்த வீடியோ க்ரோத் ஆகிருக்கு, சப்ஸ்கிரைபர் ஏன் ஆகிருக்கிறாங்க. உனக்கு உண்மையிலே வந்து அவங்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. மறுப்பு வீடியோ நீ போட்ட மாதிரி அவங்க ஒன்று போட்டிருக்கிறாங்க, இன்னும் பங்கம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே நீ வந்து டம்மி பாபா ஆகிட்ட. 2வது வீடியோ வந்து நீ போட்ட வீடியோவுக்கு அவங்க வச்சு செஞ்சுருக்காங்க பாரு சாமி. 100% நீ போலி அகோரிங்கிறத உறுதி பண்ணிட்ட. உன்னுடைய விளக்க வீடியோவில் கொடுத்து அவங்க வச்சு ஒன்று பங்கம் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க. கண்டென்ட் உண்மையிலே நீ சொன்ன மாதிரி கண்டென்ட் யூடியூபருக்கு, கண்டென்ட் கிரியேட்டருக்கு நீ வந்து இன்றைக்கி வந்து பயன்படுற. ஓகேவா? எனக்கே கூட பார்த்தீங்கன்னா உன்னுடைய வீடியோஸ்லாம் வந்து நல்ல க்ரோத் போயிட்டுருக்கு. ஓகேவா? அதில் வந்துக்குது யாருக்குனாச்சும் காப்பி ஸ்ட்ரைக் இது அடிச்சு தொலைஞ்சு போடாத. அப்புறமேட்டுக்கு வச்சு செஞ்சு போடுவாங்க. கலை யூடியூப் சேனலு மற்றும் கார்ப்பரேட் யூடியூப் சேனல், அதாவது இதை வச்சே ஓட்டிடுவாங்க. ஏற்கனவே பாத்ரூம் டூர்னு சொல்லி பிரச்சனை ஆச்சு பார்த்தீங்களா? அதுமாரி ஏற்கனவே ஸ்ட்ரைக்கு அடித்து மாட்டிக்காத. ஏன்னா நீ வந்து சொல்லியிருக்கிற அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு. என்ன நீ ஸ்ட்ரைக்கு தான் கொடுப்ப அவங்க சேனலுக்கு. ஆனால் அவங்க ஓனாக எடுத்த வீடியோ. ஓகேவா? அதனால் இதுமாரி முட்டாள்தனமாக என்னாச்சும் பண்ணுறத விட்டுட்டு எல்லாத்தையும்
மூடி வச்சுட்டு பேசாமல் போய் ஃபேமிலியை பாருங்கள். அதுதான் நான் வந்து சொல்லிக்க விருப்பப்பட்டு இந்த வீடியோவில் நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணி மறக்காமல் பாருங்கள். அதே போல் இந்த கலை நண்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.